குழந்தைகளுக்கான தமிழ் குட்டிக்கதைகள். முயல் மாஸ்டர் மித்ரன். ஒரு பசுமையான காட்டில் மித்ரன் என்ற ஒரு குட்டி முயல் வாழ்ந்தது. மித்ரன் சாதாரண முயல் இல்லை, அவன் காட்டின் ஆசிரியர். அவன் எப்போதும் ஒரு பழுப்பு ஜாக்கெட் அணிந்து கையில் ஒரு புத்தகம் வைத்திருப்பான். அவன் சொல்வது எல்லாம் கதையோடு சிரிப்போடு இருக்கும். காலை பள்ளி நேரம். ஒவ்வொரு காலையும் மரத்தடியில் பள்ளி தொடங்கும். அங்கே குட்டி அணில், குட்டி மான், பறவை குட்டிகள் எல்லாம் வந்து உட்காரும். மித்ரன் மாஸ்டர் சொல்வான், குழந்தைகளே, இன்று நாம் நல்ல பழக்கங்கள் படிப்போம். புத்தகம் தொடங்கும். ஒரு நாள் ஒரு சோம்பேறி ஆமை என்று கதை தொடங்குவான். கதை கேட்கும்போது அணில் கைத்தட்டி சிரிக்கும், பறவை குரல் சேர்த்து பாடும், மான் குட்டி கவனமாக கேட்கும். அப்படியே எல்லாம் பாடமாக மாறும். மித்ரன் மாஸ்டரின் சிறப்பு. மித்ரன் மாஸ்டர் ஒருபோதும் கோபப்பட மாட்டான். யாராவது தவறு செய்தால், தவறு செய்வது பரவாயில்லை, அதிலிருந்து கற்றுக்கொள்வதே முக்கியம் என்று சொல்வான். காட்டு மக்களின் ஆசான். அதனால் அந்த காட்டு உலகில் அறிவு, நட்பு, நல்ல மனம் எல்லாம் வளர்ந்தது. அனைவரும் சொல்வார்கள், நமக்கு கிடைத்த பெரிய பரிசு நம்ம முயல் மாஸ்டர் மித்ரன். கதை சொல்லும் கருத்து. ஒரு நல்ல ஆசிரியர் குழந்தைகளின் வாழ்க்கையை ஒளிரச் செய்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இன்னொரு இனிமையான கதை காத்திருக்குது, வாங்க சேர்ந்து போகலாம். வண்ணக்கிளி வீரா, தைரியத்தின் பரப்பு. ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த பெரிய காடு ஒன்றில் பல விலங்குகளும் பறவைகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் எல்லோருக்கும் பிடித்த ஒரு அழகான கிளி இருந்தது. அதன் பெயர் வீரா. வீரா சாதாரண கிளி அல்ல. அதன் இறகுகள் வானவில் போல, சிவப்பு சிறகுகள், மஞ்சள் உடல், நீல நிற மார்பு, பச்சை கழுத்து. எல்லோரும் அதை பார்த்தாலே வாவ் என்று சொல்வார்கள். ஆனால் வீராவுக்கு ஒரு சின்ன கவலை இருந்தது. நான் இவ்வளவு அழகா இருக்கேன், ஆனா நான் தைரியமானவனா என்று அது அடிக்கடி நினைக்கும். ஒரு நாள் காட்டில் பெரிய கலக்கம் ஏற்பட்டது. சின்ன குஞ்சு பறவைகள் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென்று பலத்த காற்று வீசியது. ஒரு குட்டி பறவை மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டது. அனைத்து பறவைகளும் பயத்தில் அங்கும் இங்கும் பறந்தன. யாராவது உதவி செய்யுங்க என்று அந்த குட்டி பறவை அழைத்தது. வீராவின் இதயம் துடித்தது. நான் போகலாமா? பயமாயிருக்கு. ஆனால் உடனே அது நினைத்தது, தைரியம் என்றால் பயம் இல்லாதது அல்ல, பயத்தையும் தாண்டி உதவி செய்வது. அடுத்த நொடியும் வீரா பறந்தது. அதன் சிவப்பு சிறகுகள் காற்றை வெட்டி கொண்டு விரிந்தன. மஞ்சள், நீலம், பச்சை நிறங்கள் வானில் ஓவியமாக மின்னின. வீரா மெதுவாக அந்த குட்டி பறவையின் அருகில் இறங்கியது. பயப்படாதே, நான் இருக்கேன் என்று அன்பாக சொன்னது. தன் வலுவான மூக்கால் மரக்கிளையை பிடித்து சிறகுகளால் குட்டி பறவையை பாதுகாத்து அதை மெதுவாக பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றது. அனைவரும் ஆச்சரியத்தில் நின்றார்கள். குரங்குகள் கைத்தட்டின, மான்கள் மகிழ்ச்சியாய் துள்ளின. ஆண்டை சொன்னது, வீரா, நீ உண்மையான வீரன் என்று. அந்த நாள் முதல் வீராவுக்கு ஒரு புதிய பெயர் வந்தது. வண்ணக்கிளி வீரா, காட்டின் தைரிய நட்சத்திரம். வீரா சிரித்தது. அழகு என் இறகுகளில் இல்லை, தைரியம் என் மனசில்தான் இருக்கிறது என்று நினைத்தது. அதற்கு பிறகு யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் முதலில் பறந்து செல்வது வீராதான். கதை சொல்லும் கருத்து, தைரியம் என்பது பயமில்லாதது அல்ல. நல்ல மனசும் உதவி செயலும் இருந்தால் சின்னவர்களும் பெரிய வீரர்களாக மாறலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இன்னொரு இனிமையான கதை காத்திருக்குது, வாங்க சேர்ந்து போகலாம். குரங்கு பூரி மற்றும் சிரிப்பை தேடிய பயணம். ஒரு பெரிய மலைக்காடு இருந்தது. அந்த காட்டுல வாழ்ந்த எல்லா விலங்குகளும் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த காட்டுல ஒரே ஒரு குரங்கு மட்டும் சிரிக்க மறந்த குரங்கு. அவனுடைய பெயர் பூரி. பூரிக்கு பெரிய கைகள், பலமான உடல் இருந்தாலும்
அவன் மனசு ரொம்ப சின்னதா இருந்தது. நான் யாருக்கும் தேவையில்லைன்னு அவன் எப்போதும் நினைப்பான். சூரியோதயம். ஒரு விசித்திரமான காலை. ஒரு நாள் காலை பூரி வழக்கம் போல தனியா நடந்து கொண்டிருந்தான். அப்போ ஒரு குரல் கேட்டது. யார் நீங்க சிரிக்காம இருக்கிறது? பூரி திரும்பி பார்த்தான். அங்க ஒரு சின்ன கண்ணாடி குளம் இருந்தது. அந்த குளத்துல இருந்து அந்த குரல் வந்தது. பேசும் குளம். குளம் சொன்னது, பூரி, நீ சிரிச்சாதான் இந்த காடு மகிழும். பூரி சிரிச்சே இல்லை. என்னால முடியாது, சிரிப்பு எனக்கு வராதுன்னு சொன்னான். குளம் சிரிச்சது. அப்போ சிரிப்பை தேடிப்போ. பயணம் தொடங்குது. அந்த வார்த்தைகள் பூரியின் மனசுல பதிஞ்சது. அவன் தீர்மானிச்சான், நான் சிரிப்பை கண்டுபிடிப்பேன். அவன் முதல்ல பனிமலைக்கு போனான். பனிமலையில் அங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருந்தது. ஒரு குட்டி முயல் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தது. பூரி தன் பெரிய கைகளால முயலை மூடினான். முயல் சிரிச்சது. அந்த சிரிப்பை பார்த்ததும் பூரியின் முகத்துல ஒரு சின்ன புன்னகை தோன்றுச்சு. கடற்கரை அனுபவம். அடுத்தது பூரி கடற்கரைக்கு போனான். அங்க குட்டி நண்டு மணல்ல சிக்கிக்கிட்டது. பூரி மெதுவா அதை வெளியே எடுத்தான். நண்டு குதிச்சு நடனமாடிச்சு. பூரி சத்தமில்லாம சிரிச்சான். திரும்பும் வழி. பூரி காட்டுக்கு திரும்பும்போது வழியில பல விலங்குகள் அவனை பார்த்து சிரித்தன. பூரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உண்மையான ரகசியம். பூரி மீண்டும் அந்த கண்ணாடி குளத்துக்கு போனான். நான் சிரிப்பை கண்டுபிடிச்சேன்னு சொன்னான். குளம் சொன்னது, இல்ல பூரி, நீ சிரிப்பை உருவாக்கினாய். புதிய பூரி. அந்த நாளிலிருந்து பூரி சிரிப்பை பகிரும் குரங்கு ஆனான். அவன் சிரிச்சா மற்றவங்களும் சிரிப்பார்கள். முடிவு. நிலா எழுந்தது. மரத்துல உட்கார்ந்து சொன்னான், மகிழ்ச்சி நம்ம மனசுல தான் இருக்குது. கதை சொல்லும் கருத்து. மற்றவர்களுக்கு உதவினா சிரிப்பு தானாக வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இன்னொரு இனிமையான கதை காத்திருக்குது. வாங்க சேர்ந்து போகலாம். பச்சை டிராகன் கிளிங்கு தைரியமும் கருணையும். ஒரு காலத்தில் மேகங்களை தொட்டு கொண்டிருந்த உயரமான மலைகளுக்கும் பசுமை நிறைந்த காடுகளுக்கும் நடுவில் பச்சை வேலி பள்ளத்தாக்கு என்ற ஒரு மந்திர உலகம் இருந்தது. அந்த உலகத்தில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்தன. அந்த பள்ளத்தாக்கின் ஓரத்தில் ஒரு சிறிய குகையில் வாழ்ந்தான் நம்ம கதைநாயகன். பச்சை நிறம் கொண்ட பெரிய கண்களும் சின்ன இறக்கைகளும் உள்ள குட்டி டிராகன் கிளிங்கு. கிளிங்கு மற்ற டிராகன்களைப் போல பெரியதில்லை. நெருப்பு ஊதவும் தெரியாது. வானில் நீண்ட நேரம் பறக்கவும் முடியாது. ஆனால் அவனுக்கு மிகப்பெரிய இதயம் இருந்தது. காட்சி 1. கிளிங்குவின் கனவு. ஒவ்வொரு நாளும் கிளிங்கு மலை உச்சியில் நின்று வானத்தை பார்த்து கொண்டே சொல்வான், ஒரு நாள் நானும் உண்மையான டிராகன் ஹீரோ ஆகுவேன். அந்த பக்கத்தில் இருந்த காகம் சிரித்தது. ஹஹா, உனக்கு நெருப்பே வராதே, நீ எப்படி ஹீரோ? கிளிங்குவுக்கு சின்னதாக கஷ்டமாயிற்று. ஆனால் அவன் மனம் உடையவில்லை. நெருப்பு இல்லாத டிராகனும் ஹீரோ ஆகலாம் என்று தன்னிடம் தானே சொன்னான். காட்சி 2. காட்டில் பிரச்சனை. ஒரு நாள் காலை பச்சை வேலி காட்டில் பெரிய கலவரம். முயல் அழுது கொண்டிருந்தது. மான் பயந்து ஓடியது. பறவைகள் கூச்சலிட்டன. காரணம் என்ன? காட்டின் நடுவில் உள்ள நீல நீரூற்று வற்றி கொண்டிருந்தது. அந்த நீரூற்றுதான் எல்லா உயிர்களுக்கும் தண்ணீர் கொடுத்தது. மூத்த ஆமை சொன்னது, இந்த நீரூற்று வற்றினால் நம்ம காட்டே அழிந்துவிடும். அனைவரும் பயந்தார்கள். ஆனால் யாருக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போது சின்ன கிளிங்கும் முன்னால் வந்தான். நான் போய் காரணம் கண்டுபிடிக்கிறேன். எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். காட்சி 3. கிளிங்குவின் பயணம். கிளிங்கு தனியாக பயணம் ஆரம்பித்தான். காடு அடர்த்தியாக இருந்தது. பாதை இருட்டாக இருந்தது. ஒரு இடத்தில் பெரிய கல் வழியை மறைத்தது. கிளிங்கு தள்ள முயன்றான், முடியவில்லை. அவன் இறக்கைகளை விரித்தான். சின்னதாயிருந்தாலும் முயற்சி செய்தான். தள்ளி தள்ளி கல் கொஞ்சம் நகர்ந்தது. முயற்சிதான் வெற்றி என்று கிளிங்கு சிரித்தான்.
காட்சி 4. உண்மையான காரணம். நீரூற்றுக்கு அருகில் சென்றதும் கிளிங்கு பார்த்த காட்சி அதிர்ச்சியாக இருந்தது. பெரிய மரம் விழுந்து நீரூற்றின் ஓட்டத்தை அடைத்திருந்தது. ஆனால் அந்த மரத்தின் கீழ் ஒரு குட்டி யானை சிக்கிக் கொண்டிருந்தது. யானை அழுதது, என்னை காப்பாத்துங்க, நான் தவறுதலா மரத்தை விழச்சிட்டேன். கிளிங்கு உடனே புரிந்து கொண்டான். இது யானையின் தவறில்லை, ஒரு விபத்து. காட்சி 5. கருணையின் சக்தி. கிளிங்கு ஓடிப்போய் மற்ற விலங்குகளை அழைத்தான். மான், கரடி, குரங்கு, ஆமை அனைவரும் சேர்ந்து மரத்தை அசைத்தார்கள். கிளிங்கு முன்னால் நின்று சொன்னான், நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்தால் எதையும் செய்யலாம். ஒன்றாக தள்ளினார்கள். மரம் நகர்ந்தது. நீரூற்று மீண்டும் ஓட ஆரம்பித்தது. குட்டி யானை விடுபட்டது. காட்சி 6. கிளிங்கு ஹீரோ. காடு முழுக்க சந்தோஷம். பறவைகள் பாடின, பூக்கள் மலர்ந்தன, நீரூற்று சிரித்தது போல ஓடியது. மூத்த ஆமை கிளிங்குவிடம் சொன்னது, நீதான் உண்மையான டிராகன் ஹீரோ. கிளிங்கு சிரித்தான். நான் தனியாக இல்லை, நாம் எல்லோரும் சேர்ந்துதான் இதை செய்தோம். அந்த நாளிலிருந்து கிளிங்கு பச்சை வேலி காவலன் என்று அழைக்கப்பட்டான். பெரிய சக்தி நெருப்பில் இல்லை, நல்ல மனதில்தான் உண்மையான சக்தி. ஒற்றுமை இருந்தால் எதையும் வெல்லலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இன்னொரு இனிமையான கதை காத்திருக்குது. வாங்க சேர்ந்து போகலாம். ரோசி கோழியும் தைரியமான முடிவும். ஒரு அழகான பசுமை கிராமத்தில் ரோசி என்ற ஒரு குட்டி கோழி வாழ்ந்து வந்தது. ரோசிக்கு மென்மையான இளஞ்சிவப்பு இறகுகள், சிவந்த கொண்டை, சின்ன சின்ன கால்கள். ஆனால் அவளுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை இருந்தது. நானும் எல்லாருக்கும் உதவணும். காலை நேரம். ஒவ்வொரு காலையும் ரோசி குக்கு கூ என்று பாடி எல்லாரையும் எழுப்புவாள். மாடுமணி, ஆடு கண்ணன், பூனை மீனா எல்லாம் ரோசி இல்லாட்டி நமக்கு காலை வரவே வராது என்று சிரித்துக்கொண்டே சொல்வார்கள். ஆனால் ரோசி சோகமாக இருந்தாள். ஏனெனில் மற்ற கோழிகள் சொல்லும், நீ சின்ன கோழி, எதுக்கும் பயப்படுவ. பிரச்சனை வரும் நாள். ஒரு நாள் மழை பலமாக பெய்தது. காற்று வீசியது. குட்டி குஞ்சுகள் இருந்த குடில் சரிந்து விழப்போகும் நிலை. எல்லா விலங்குகளும் ஓட ஓட குழப்பம். யார் உதவுவார் என்று எல்லாரும் பயந்தார்கள். ரோசியின் தைரியம். அப்போ ரோசி முன்னே வந்தாள். நான் இருக்கேன், பயப்படாதீங்க. அவள் தன் சிறிய கால்களால் மரக்கிளைகளை இழுத்து கொண்டு வந்தாள். கூழாங்கற்களை சேர்த்தாள். மற்ற விலங்குகளையும் கூப்பிட்டாள். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். ஒன்றுபட்ட முயற்சி. மாடு தள்ளியது. ஆடு மரக்கிளை பிடித்தது. பூனை கயிறு கொண்டு வந்தது. ரோசி வழிகாட்டினாள். சிறிது நேரத்தில் குடில் பாதுகாப்பாக நின்றது. குட்டி குஞ்சுகள் அம்மா என்று கத்தி பாதுகாப்பாக உள்ளே ஓடியது. எல்லாரும் ரோசியை பார்த்து சொன்னார்கள், நீ சின்ன கோழி இல்லை, நீ பெரிய தைரியசாலி. ரோசியின் கண்கள் சந்தோஷத்தில் ஜொலித்தது. கதை சொல்லும் பாடம். ரோசி சிரித்துக்கொண்டு சொன்னால், உடம்பு சின்னதாயிருந்தாலும் மனசு பெரிசாயிருந்தா எதையும் செய்யலாம். அந்த நாளிலிருந்து ரோசி கிராமத்தின் தைரிய கோழி ஆனாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இன்னொரு இனிமையான கதை காத்திருக்குது. வாங்க சேர்ந்து போகலாம். யூனி, வண்ணக் கனவுகளின் யூனிகார்ன். ஒரு காலத்தில் வானவில் நிறங்களில் ஒளிரும் கனவு காடு என்ற மந்திர உலகம் இருந்தது. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்தன. அந்த காட்டின் மிகவும் சிறியதும் அழகானதும் யாரென்றால் யூனி என்ற யூனிகார்ன் குட்டி. யூனிக்கு பஞ்சு போல மென்மையான வெள்ளையுடல், வானம் போல நீல நிற முடி, பூக்கள் போல இளஞ்சிவப்பு வால் மற்றும் மின்னும் ஒரு சிறிய கொம்பு. ஆனால் யூனிக்கு ஒரு சின்ன கவலை இருந்தது. யூனியின் கவலை. மற்ற யூனிகார்ன்கள் எல்லாம் தங்கள் கொம்பால் மந்திர ஒளி வீசுவார்கள். ஆனால் யூனியின் கொம்பு ஒளிவிடவே இல்லை. நான் உண்மையான யூனிகார்ன் தானா என்று யூனி தினமும் சோகமாக நினைத்தது. கனவு காட்டின் பிரச்சனை.
ஒரு நாள் கனவு காட்டில் பெரிய பிரச்சனை வந்தது. வானவில் நிறங்கள் மங்க ஆரம்பித்தன. பூக்கள் சிரிக்கவில்லை. பறவைகள் பாடவில்லை. காட்டின் மூத்த ஆந்தை சொன்னது, காட்டின் மகிழ்ச்சிகள் ஒளி இழந்துவிட்டது. அதை மீண்டும் ஒளிர வைக்க உண்மையான தூய மனம் தேவை. அதை கேட்ட யூனி மெதுவாக முன்னே வந்தது. நான் முயற்சி செய்யலாமா என்றது. யூனியின் பயணம். யூனி பயந்து கொண்டே காடு முழுவதும் நடந்தது. வழியில் ஒரு முயல் பள்ளத்தில் வீழ்ந்திருந்தது. யூனி உதவி செய்து காப்பாற்றியது. ஒரு குட்டி பறவைக்கு வழி தெரியவில்லை. யூனி வீட்டுக்கு கொண்டு விட்டது. வாடிய பூவுக்கு தண்ணீர் ஊற்றியது. யூனி செய்த ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் அதன் கொம்பு மெதுவாக மெதுவாக மின்ன ஆரம்பித்தது. டைமண்ட் மகிழ்ச்சிகளின் மந்திரம். இறுதியில் யூனி மகிழ்ச்சிகளை தொட்டது. பளிச்! வானவில் ஒளிர ஆரம்பித்தது. காடு மீண்டும் வண்ணமயமானது. பூக்கள் சிரித்தன. பறவைகள் பாடின. அப்பொழுது மூத்த ஆந்தை சொன்னது, யூனி, உண்மையான மந்திரம் கொம்பில் இல்லை, உன் கருணை மனசில்தான் இருக்கிறது. மகிழ்ச்சியான முடிவு. யூனி சிரித்தது. இப்போது அது தெரிந்து கொண்டது, நல்ல மனசு இருந்தால் அதுவே மிக பெரிய மந்திரம். அன்றிலிருந்து யூனி கனவு காட்டின் மகிழ்ச்சி யூனிகார்னாக வாழ்ந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இன்னொரு இனிமையான கதை காத்திருக்குது. வாங்க சேர்ந்து போகலாம். குட்டிப்புலி துட்டு, தைரியத்தின் சிறிய தொடக்கம். ஒரு அழகான பச்சைக்காடின் நடுவில் சூரியன் மெல்ல மின்னும் ஒரு காலை நேரம். அங்கே ஒரு குட்டி புலி இருந்தது. அவன் பெயர் துட்டு. பார்ப்பதற்கு ரொம்ப சின்னவன். பெரிய நீல கண்கள், சிரிக்கும் முகம், சின்ன சின்ன கால்கள். ஆனால் துட்டுக்குள் ஒரு பெரிய ஆசை இருந்தது. நானும் பெரிய புலி மாதிரி தைரியமா இருக்கணும். ஆனால் உண்மை என்னன்னா, துட்டுக்கு கொஞ்சம் பயம் அதிகம். ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் டக், இலை குலுங்கினாலும் ஐயோ, காடில் ஒரு சவால். ஒரு நாள் துட்டு காடுக்குள் நடந்து கொண்டிருந்தான். அவன் நண்பர்களெல்லாம் முயல் மின்னி, குயில் குயிலா, அணில் சிட்டு எல்லாரும் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் திடீரென்று ஐயோ உதவி என்று ஒரு சின்ன குரல். அது முயல் மின்னி. அவள் ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்து விட்டாள். அனைவரும் பயந்து நின்றார்கள். நாம எப்படி காப்பாத்துறது என்று யாருக்கும் தெரியவில்லை. துட்டுவின் மனப்போராட்டம். துட்டுவின் இதயம் துட் துட் என்று வேகமாக துடித்தது. எனக்கு பயமா இருக்கு, நான் சின்னவன், நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் அப்போ மின்னியின் கண்ணீர் அவன் கண்களில் பட்டது. அந்த நிமிடம் துட்டு நினைத்தான், தைரியம் பெரிய உடம்பு இல்ல, நல்ல மனசுல தான் இருக்குது. புத்திசாலித்தனமான யோசனை. துட்டு சுற்றி பார்த்தான். ஆய், அங்கிருந்த கொடிகள், நீளமான இலைகள், வலுவான கிளைகள். ஆஹா, இதை பயன்படுத்தலாம். அவன் உடனே நண்பர்களிடம் சொன்னான், நீங்க கொடிகளை பிடுங்குங்க, நீ கிளைய கொண்டு வா, நீங்க எல்லாரும் உதவுங்க. அனைவரும் சேர்ந்து ஒரு வலுவான கயிறு மாதிரி ஒன்றை செய்தார்கள். தைரியத்தின் செயல். துட்டு அந்த கயிறை மெதுவாக பள்ளத்துக்குள் இறக்கினான். மின்னி, பயப்படாதே, நாங்க எல்லாரும் இருக்கோம். மின்னி கயிறை பிடித்துக் கொண்டாள். அனைவரும் சேர்ந்து ஒரே மூச்சில் இழுத்தார்கள். 1, 2, 3. மின்னி வெளியே. மகிழ்ச்சியான முடிவு. மின்னி சந்தோஷமாக குதித்தாள். துட்டு, நீதான் உண்மையான ஹீரோ. அணில் சிட்டு சொன்னது, தைரியம் என்றால் பெரிய குரல் இல்லை, நல்ல செயல். அந்த நாளிலிருந்து துட்டு இனிமேல் பயந்தானில்லை. அவன் சிந்தித்து செயல்பட கற்றுக்கொண்டான். காடு முழுக்க அவன் பெயர் பிரபலமானது. சின்ன புலி, பெரிய தைரியம். கதை சொல்லும் பாடம், மாரல். தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல. பயம் இருந்தாலும் நல்லதை செய்வதே தைரியம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இன்னொரு இனிமையான கதை காத்திருக்குது. வாங்க சேர்ந்து போகலாம். லூமோ, நேரத்தை காப்பாற்றிய குட்டி டிராகன். ஒரு காலத்துல டிக் டிக் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்பட்ட ஒரு அதிசய உலகம் இருந்தது. அந்த உலகத்துல எல்லாமே நேரத்துக்கு நடக்கும். சூரியன் சரியா உதயமாகும், பூக்கள் சரியா மலரும், பறவைகள் சரியா பாடும். இந்த உலகத்துல தான் நீல நிற குட்டி டிராகன் லூமோ வாழ்ந்தான். லூமோ ரொம்ப சந்தோஷமானவன். ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, எப்போதும் தாமதம். லூமோ, பள்ளிக்கு நேரமாச்சுன்னு அம்மா கூப்பிடுவாங்க. லூமோ இன்னும் 1 நிமிஷம்னு தூங்குவான். ஒரு நாள் காலை டிக் டிக் என்று ஒலிக்க வேண்டிய பெரிய நேர கடிகாரம் முழுக்க நின்னுடுச்சு.
சூரியன் எழல, பூக்கள் மலரல, பறவைகள் சத்தமே இல்ல. எல்லாரும் பயந்துட்டாங்க. நேர கடிகாரத்தை யாராவது சரி செய்யணும். ஆனா அந்த கடிகாரம் இருந்தது மூடுபனி மலை உச்சியில. பெரிய டிராகன்கள் கூட அங்க போக பயந்தாங்க. அப்போ லூமோ முன்னே வந்தான். நான் எப்போதும் தாமதமாயிருப்பேன், ஆனா இப்போ நேரத்துக்கு உதவணும். அவன் மலைக்கு பறந்தான். பனி, காற்று, இருட்டு அவனை கஷ்டப்படுத்தின. ஒரு இடத்துல அவன் சறுக்கி விழப்போனான். பயந்துட்டான். அப்போ லூமோ தன்னிடம் சொன்னான், 1 நிமிஷம் கூட முக்கியம்தான். அவன் மீண்டும் எழுந்தான். மலை உச்சியை அடைந்தான். அங்கே நேர கடிகாரம் உடைந்து கிடந்தது. ஒரு சின்ன சக்கரம் கீழே விழுந்திருந்தது. லூமோ அதை சரியா பொருத்தினான். டிக் டிக், கடிகாரம் மீண்டும் ஓட ஆரம்பிச்சது. அடுத்த நிமிஷமே சூரியன் உதயமாச்சு. பூக்கள் மலர்ந்தன, பறவைகள் பாடின. எல்லாரும் கைத்தட்டினாங்க. அந்த நாள் முதல் லூமோ தாமதம் பண்ணல. ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான், நேரத்தை மதிக்கிறவன் வாழ்க்கையையே ஜெயிப்பான். லூமோ இப்போவும் சிரிச்சுக்கிட்டே நேரத்துக்கு பறந்துகிட்டே இருக்கான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இன்னொரு இனிமையான கதை காத்திருக்குது. வாங்க சேர்ந்து போகலாம். வானவில் உலகத்திலிருந்து வந்த குட்டி நண்பன். ஒரு அழகான காலை. நீல நிற வானத்தில் பஞ்சு மேகங்கள் மெதுவாக மிதந்து கொண்டிருந்தன. அந்த மேகங்களுக்கு நடுவே சிரித்துக் கொண்டிருந்த சூரியன் சூர்யா எல்லாருக்கும் ஒளி கொடுத்து கொண்டிருந்தான். அந்த வானத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு பெரிய நிறமயமான வானவில் தோன்றியது. அந்த வானவிலின் மேல் ஒரு குட்டி குழந்தை நின்றிருந்தான். அவன் பெயர் குட்டி ஆரு. ஆரு மிகவும் நல்ல மனசு கொண்டவன். எப்போதும் எல்லாரும் சந்தோஷமாயிருக்கணும்னு நினைப்பவன். வானவில் உலகம். ஆரு வாழ்ந்தது வானவில் உலகம். அங்கையெல்லாம் நிறங்கள் பேசும், மேகங்கள் பாடும், சூரியன் சிரிக்கும். ஆனா அந்த நாள் வானவில் உலகம் கொஞ்சம் சோகமாயிருந்தது. சோகமான மேகங்கள். மேகங்கள் சொன்னது, கீழே உள்ள பூமியில் குழந்தைகள் சண்டை போடுறாங்க, பகிர்ந்து விளையாட மாட்டேங்கிறாங்க. அதை கேட்ட ஆருவுக்கு ரொம்ப வருத்தம். அவன் சூர்யாவை பார்த்து சொன்னான், நான் பூமிக்கு போய் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கம் சொல்லணும். சூரியன் சிரித்துக்கொண்டு சொன்னான், போ ஆரு, உன் நல்ல மனசு உலகத்தை மாற்றும். அவனுக்கு ஒரு ஒளி துளி கொடுத்து அனுப்பினான். பூமிக்கு வந்த ஆரு. ஆரு வானவிலிருந்து பூமிக்கு துள்ளி வந்தான். ஒரு கிராமத்தில் சில குழந்தைகள் விளையாடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆரு சொல்லிய பாடம். ஆரு மெதுவா சொன்னான், நம்ம எல்லாரும் நண்பர்கள்தானே, பகிர்ந்தாதான் சந்தோஷம் அதிகம். அவன் தன் பொம்மையை எல்லாருக்கும் பகிர்ந்தான். அந்த குழந்தைகள் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சண்டை மறந்து ஒன்னா விளையாட ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் வந்த வானவில். அந்த நிமிஷமே வானத்தில் மறுபடியும் பிரகாசமான வானவில் தோன்றியது. மேகங்கள் சிரிச்சாங்க. சூரியன் கைத்தட்டினான். சந்தோஷமான முடிவு. ஆரு வானவில் மேல நின்று சொன்னான், நல்ல மனசு, பகிர்வு, நட்பு, இதுதான் உண்மையான மாயம். அவன் வானவில் உலகத்துக்கு திரும்பினான். கதை சொல்லும் பாடம். பகிர்ந்தால் சந்தோஷம் அதிகரிக்கும். நட்புதான் உலகத்தின் மிகப்பெரிய சக்தி.